ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நான் எம்எல்ஏவாக இருக்கிற போது மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டிகள் நடத்தி ஒருவருக்கு எம்எல்ஏ எல்லா கட்சிகளும் சேர்ந்த எம்எல்ஏக்களும் பங்கு பெறலாம் அந்த விளையாட்டு போட்டிகளிலே. அப்படி பங்கு பெறுகிற போது இதே ரிலே ரேஸ் வந்தது. 10ஆம் வகுப்பு படிக்கிற போது எந்த வெற்றி வாய்ப்பை இழந்தேனோ அதே வெற்றி வாய்ப்பை இழக்காமல் 2ஆம் இடத்தை பிடித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கையாலே அந்த பரிசை ரிலே ரேஸில் வெற்றி பெற்றதற்காக வாங்கிய நினைவுகளை சுமந்து கொண்டுதான் அந்த போட்டியை நான் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். தென்னிந்திய திருச்சபை சார்பில் அவர்கள் நடத்துகிற சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம் நடத்துகிற 49 பள்ளிகளின் கூட்டு விளையாட்டு போட்டி நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காக சிறப்பு விருந்தினராக நானும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை நல்ல அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறோம். மிக அருமையான ஏற்பாடு. 5000 குழந்தைகள் பங்கு பெறுகிற ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. அதிலே பல கிராமப்புற மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பல போட்டிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 4x100 மீட்டர் ரிலே ரேஸ் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். ரொம்ப எனக்கு அது உற்சாகமாக பிடித்தது. என்ன காரணம் என்றால், நான் பள்ளிக்கூடத்திலே 10ஆம் ஆண்டு படிக்கிற போது இந்த ரிலே ரேஸில் நான் பங்கு பெற்றேன். ரிலே ரேஸில் என்ன முக்கியம் என்றால், ஓடுவது முக்கியம். அதை விட அந்த பேட்டன் என்று சொல்லுகிற அந்த கையில வைத்திருக்கிற கோலை கொண்டு போய் சரியான நேரத்திலே சரியான முறையில் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க விடையில்லைன்னா ஒருவர் நன்றாக ஓடினாலும் ஒருவர் தவற விட்டுவிட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும். 10ஆம் வகுப்பு படிக்கிற போது நான் 2ஆம் இடத்துல நின்று அந்த பேட்டனை நான் சரியாக கொடுத்து 3ஆம் இடத்துக்கு போகின்றவர் தவற விட்டு விட்டார். அதனால நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அப்போ மாணவர்கிட்ட நான் சொல்லுவேன், இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ரிலே ரேஸில் நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னது உண்டு. சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்போதெல்லாம் விளையாட்டு போட்டிகளை நடத்துவார்கள். ஆண்டுதோறும் நான் எம்எல்ஏவாக இருக்கிற போது மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டிகள் நடத்தி ஒருவருக்கு எம்எல்ஏ எல்லா கட்சிகளும் சேர்ந்த எம்எல்ஏக்களும் பங்கு பெறலாம் அந்த விளையாட்டு போட்டிகளிலே. அப்படி பங்கு பெறுகிற போது இதே ரிலே ரேஸ் வந்தது. நானும் ஒரு குழுவில் சேர்ந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற போது எந்த வெற்றி வாய்ப்பை இழந்தேனோ அதே வெற்றி வாய்ப்பை இழக்காமல் அந்த முறையில் போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை பிடித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கையாலே அந்த பரிசை ரிலே ரேஸில் வெற்றி பெற்றதற்காக வாங்கிய நினைவுகளை சுமந்து கொண்டுதான் அந்த போட்டியை நான் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். எதுவும் சங்கிலி தொடராக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கிற போது எதற்காக அவர் அந்த பணியை செய்தார்கள் அந்த பணியை தொடர வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த தொடர் ஓட்ட போட்டி. அந்த தொடர் ஓட்ட போட்டியில் தென்னிந்திய திருச்சபை தான் செய்து வருகிற அந்த கல்வி பணியை இன்றைக்கு அடுத்தவர் கையிலே ஒடுத்துவிட்டு தலைமுறையாக செய்து வருகிற பணிகளை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. வணக்கம். நீங்களே பார்த்துக்கொண்டு நீங்களே நேரலிலே ஒலிபரப்பிக் கொண்டிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் மக்களுடைய கருத்து என்பது உங்களுக்கே தெரியும். மிக சிறந்த முறையில் சட்டசபையினுடைய மாண்பு குறையாமல் மக்கள் விரும்புகிற நல்ல திட்டங்களை அறிவிக்கிற ஒரு அவையாகவும், எதிர்காலத்தை ஒரு தமிழகம் அமைதி பூங்காவாகவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை விளைவிப்பதாகவும் இந்த தமிழக சட்டப்பேரவை நிச்சயமாக தொடர்ந்து செயல்படும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.